பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம எல்லோருமே பல பட்டணங்கள்ல சபையாக கூடி வந்து கொண்டிருக்கிறோம். பல ஆண்டுகளா பல பட்டணங்கள்ல நம்ம சபையாக கூடி கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு சிறு கூட்டம் நம்மை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், கேட்கிற ஒரு கேள்வி. நீங்களும் உங்க ஊர்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க ஆராதனையே பண்றதில்ல அப்படின்ற ஒரு விஷயத்த கேள்வி கேட்டிருப்பாங்க. இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிற காரியமும் இதுதான். ஆராதனை என்றால் என்ன என்பதை குறித்து நாம் இன்று கர்த்தருடைய துணையோட ஆராய்ந்து பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கலாம். ரோமன்ஸ் 12. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று எழுதியிருக்கிறது. எது நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை? இது ஆராதனைன்னு சாதாரணமா எழுதாம புத்தியுள்ள ஆராதனை என்று எழுதியிருக்கிறது. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை இதுதாங்க. நீங்க உண்மையிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா என்ன செய்யலாம்? உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனையை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் யுவர் ட்ரூ அண்ட் ப்ராப்பர் வர்ஷிப் அப்படின்னு சொல்லி NIV எழுதி இருக்குது. ஸோ இந்த நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல இதுதான் ட்ரூ வர்ஷிப், இதுதான் ப்ராப்பர் வர்ஷிப் அப்படின்னு எழுதியிருக்கு. இன்னும் ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரீசனபிள் வர்ஷிப் இல்லாட்டினா ரீசனபிள் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்குது. ஸோ நம்ம செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை எது? ஒரு 10 பாட்டு பாடுவதுதான் ஆராதனை என்று இன்று எல்லா சபைகளும் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க ஆராதனைக்கு போறோம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பாட்டு 15 பாட்டு 20 பாட்டு பாடுறாங்க. இதை ஆராதனைன்னு நம்பிக்கிட்டும் இருக்கிறாங்க. பாடல் பாடுவது எப்படி அப்படின்றது குறித்தும் நம்ம இன்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நம்ம கர்த்தருக்கு முன்பாக செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை எது? உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். தொடர்ந்து ஆராதனை என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியன்ஸ் 3:3. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஆமென். மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் மட்டும்தான் உண்மையிலே விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்று எழுதியிருக்கிறது. நம்ம எப்படி தேவனுக்கு ஆராதனை செய்யணுமா? ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்யணும். இயேசு கிறிஸ்துவும் சமாரிய ஸ்திரீ கிட்ட இதுதான் சொல்லியிருக்கிறாரு. யோவான் 4ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 20 முதல் 24 வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க, தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அவரை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா வர்ஷிப் அப்படின்ற வார்த்தை தான் அங்கேயுமே இருக்கும். தொழுது கொள்றது என்னது? ஆராதனை செய்வதை தான் தொழுது கொள்வது என்று நாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப தேவனை எப்படி நம்ம தொழுது கொள்ளணுமா? ஆவியிலும் உண்மையிலும் அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். எங்கும் தொழுது கொள்ளும் காலம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்படின்னா கர்த்தர் நம்ம எப்படி ஆராதனை செய்யணும்? ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்யணும். இப்படிப்பட்ட ஆராதனையை தான் ரோமர் 12:1 சொல்லுது. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று எழுதி இருக்கிறது. ஆனா அநேகர் இன்னமும் கூட கட்டிட சபையில இருந்து ஒரு வாரம் இங்க வருவாங்க, 2 வாரம் வீட்டு சபைகளுக்கு வருவாங்க. வந்து பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய ஆராதனை முறைமைகளே எங்களுக்கு பிடிக்கலங்க, நீங்க பாடலே பாட மாட்டேன்றீங்க, ஒரே ஒரு பாட்டு தான் பாடுறீங்க, ஏதோ ஒரு பாட்டு 2 பாட்டு பாடிட்டு நீங்க பாட்டு பிரசங்கத்துக்கு போயிடுறீங்க, வார்த்தைக்கு தான் அதிக முக்கியத்துவம் இருக்குது, ஆராதனைக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆராதனை என்பது வெறுமனை பாடல் பாடுவது மட்டும் அல்ல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மீண்டும் சொல்றேன், ஆராதனை என்பது வெறுமனை பாடல் பாடுவது மட்டும் ஆராதனை ஆகாது. நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமா வச்சிருக்கிறது ஆராதனை என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது, இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை
நீங்க பரிசுத்தமா காப்பாத்திக்கிட்டு கர்த்தர் முன்னாடி பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா இதுதாங்க புத்தி உள்ள ஆராதனை. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல ஆராதனை முறைமை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு பலி இருந்தாதான் ஆராதனை, பலி இல்லைன்னா அது ஆராதனையே கிடையாது. பழைய ஏற்பாடு முழுக்கவுமே வாசிச்சுக்குங்க. பழைய ஏற்பாடு முழுக்கவுமே பலி இருந்தால்தான் அது ஆராதனை, பலி இல்லாவிட்டால் அது ஆராதனை இல்லை. அப்படின்னாக்க இன்னைக்கு நான் வெறும் பாட்டு மட்டும் பாடுறேன் அப்படின்னு சொன்னாக்க அங்க என்ன பலி இருக்கிறது? பாடல் மட்டும் பாடுறதுல அங்க பலி இல்ல. கர்த்தர் நம்ம கிட்ட கேட்கறது புத்தி உள்ள ஆராதனை செய்யணும், உன்னையே நீ ஜீவ பலியாக்குடுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்படின்னாக்க பலி செலுத்தணும்னா ஒரு ஆசாரியன் வேண்டுமே, ஒரு ஆலயம் வேண்டுமே. இப்ப புதிய ஏற்பாட்டிலையுமே கர்த்தர் இவ்விதமான ஆராதனைய, புத்தி உள்ள ஆராதனையை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அந்த ஆசாரியன் யார், அந்த பலி எது, அந்த ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சோ புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது புத்தியுள்ள ஆராதனையா இருக்கிறது. புத்தியற்ற ஆராதனையை நாம் செய்யக்கூடாது. ஏன்னா புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் என்பதை நம்ம வாசிக்கிறோம். புத்தி இல்லாத கன்னிகைகள் பரிசுத்தாவி இல்லாம அவர்கள் காத்து கொண்டு இருந்தார்கள். இன்னைக்குமே புத்தி இல்லாத சபைகள் ஏன்னா கன்னிகை என்பது சபையை குறிப்பது. புத்தி இல்லாத சபைகள் பரிசுத்தாவி இல்லாம, எண்ணெய் இல்லாம கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். புத்தி இல்லாத ஒரு ஆராதனையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் புத்தி உள்ளவர்களா இருக்கணும்ன்றதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆமென். நம்ம எப்படிங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும்? நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி என்று எழுதியிருக்கிறது. பயத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும், பக்தியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும், பிரியமாக கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். இதே வார்த்தையை தான் ஏற்கனவே பிரியமான ஆராதனை என்பதை ரோமர் 12:1 நீங்க படிச்சிருப்பீங்க. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது, இதுதான் புத்தி உள்ள ஆராதனை என்று எழுதியிருக்கிறது. எபிரேயர் 12:28 என்ன சொல்லுது? நீங்க பயத்தோடும் பக்தியோடும், அதாவது பயபக்தியோடு, பயமும் பக்தியும் இருந்தா அதுதான் பயபக்தி, பயபக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யணும். இதுதான் கர்த்தருக்கு உகந்த ஆராதனை. அப்படின்னா பாடல் பாடுறது தப்பா பிரதர்? பாடல் பாடுறத பத்தி வேதம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, பழைய ஏற்பாட்டுல பாடல் குழுக்கள்லாம் இருந்தாங்க. கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்காக பாடல் குழுக்கள் இது எல்லாமே ஏற்படுத்தப்பட்டு இருந்தது. பட் அதை குறிச்சு கர்த்தர் கடைசியா அவங்களுடைய கீழ்ப்படியாம அவங்க ஆராதனை பாடி பாடல் மட்டுமே பாடிய பொழுது அந்த பாடல்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம வாசிக்கலாம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். ஆமென். உன் பாட்டுக்களின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தருக்கு எந்தவித ஜீவ பலியா தன்னையே செலுத்தாம, தன்னை பரிசுத்தம் செய்து கொள்ளாமல் நான் வெறும் பாட்டு மட்டும்தான் பாடுவேன், இதுதான் ஆராதனைன்னு சொன்னா கர்த்தர் என்ன சொல்லுவாரு? உன் பாட்டுக்களின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். இதுதான் கர்த்தர் புத்தியில் ஆராதனை செய்பவர்களுக்கு சொல்லுகிற காரியமா இருக்கிறது. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும், எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்துவிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அந்நாளிலே தேவாலய பாட்டுக்கள் அலறுதலாக மாறும், எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும். இதுதான் யூதர்களுக்கு நடந்தது. கர்த்தருக்கு தன்னையே ஜீவ பலியா ஒப்பு கொடுக்காம, கர்த்தர் சொன்ன கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாம வெறும் பாட்டு பாடுறதுதான் ஆராதனைன்னு சொல்லி ஏற்கனவே பல நூறு ஆண்டுகளாக யூதர்கள் செய்திருக்கிறார்கள். கர்த்தர் அதனாலதான் இப்படிப்பட்ட யூதர்களை பார்த்து என்ன சொல்றாரு? கீழ்ப்படியாத யூதர்களை பார்த்து, உன் பாட்டுக்களின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். அந்நாளிலே தேவாலய பாட்டுக்கள் அலறுதலாக மாறும். அவர்களுக்கு அது அலறுதலாக மாறியது. இப்ப நாம செய்ய வேண்டியது புத்தி உள்ள ஆராதனை செய்யணுங்கிறதான் கர்த்தர் நம்மிடம் விரும்புகிறார். இதே ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிப்போமே.
உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாகவும் மாற பண்ணி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையையும் வருவித்து அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமமாக்கி அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுக்களை எல்லாம் புலம்பலாகவும் மாற பண்ணுவேன் கர்த்தர் சொல்றார். எப்பொழுது புத்தி இல்லாத கன்னிகைகளை போல நான் வெறும் பாட்டு மட்டும்தான் பாடுவேன், என்னையே நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க மாட்டேன், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுக்காம நான் வெறும் பாட்டு மட்டும்தான் பாடுவேன்னு சொன்னாக்க கர்த்தர் என்ன சொல்றாரு, உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாக மாத்துவேன், உங்கள் பாட்டுக்களை எல்லாம் புலம்பலாக மாத்துவேன்னு சொல்லி புலம்பல் அப்படிங்கிற ஒரு ஆகமத்தையே எழுத பண்ணினார் பழைய ஏற்பாட்டுல. புத்தி இல்லாத ஆராதனை செய்பவர்களுக்கு அவங்களுடைய ஆலயத்தையும் தீக்கிரையாக்கி புலம்பல் அப்படிங்கிற புஸ்தகத்தை எரேமியா மூலமா எழுதவும் செய்தார் கர்த்தர். அப்படின்னா பாட்டு பாடுறது தவறா பிரதர்? பாட்டு தாராளமா பாடலாம். எப்படி பாடணுன்றத நம்ம புதிய ஏற்பாட்டுல ஆராய்ந்து பார்க்கலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிப்போம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமா இருப்பதாக. இது முதல் கண்டிஷனுங்க நீங்க பாட்டு பாடுறதுக்கு. இயேசு கிறிஸ்துவின் வசனம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூரணமா இருக்கணும். இருந்த பிறகு நீங்கள் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு, நல்லா கவனிச்சுக்குங்க, பாடல் வசனங்களை வைத்து நீங்க போதிக்கணும், புத்தி சொல்லணும். அப்படி இருந்தா உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடுங்க அப்படின்னு நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. சங்கீதங்களை பேஸ் பண்ண பாடல்களா இருக்கணும், வசனங்களை பேஸ் பண்ண பாடல்களா இருக்கணும். இன்னைக்கு அநேக பாடல்கள் சினிமா பாடல்களை போலதான் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் பாட்டுன்னு சொல்லிக்கிட்டு சினிமா பாடல்களை போல எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. முதலாவது காரியம், அந்த பாடல்களில் இருக்கிற அந்த வார்த்தைகள் வரிகள் வசனத்தை அடிப்படையாக கொண்டதா இருக்கணும். ரெண்டாவது, அந்த வார்த்தை முதல்ல கேட்கிறவங்களுக்கு புரியணும். இன்னைக்கு மியூசிக் தான் மேலோங்கி இருக்கிறது. கிறிஸ்தவ பாடல்ல பாத்தீங்கன்னா சினிமா பாடல் போல மியூசிக் தான் மேலோங்கி இருக்கிறது. இப்ப ஆடல் பாடல்ன்ற மாதிரி இன்னைக்கு டான்ஸ் உள்பட பாட்டுக்கு வந்துருச்சு. முதல்ல பாடலை வீடியோல கேட்கவே கேட்காதீங்க. பாடலை வீடியோல பாக்குறது கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியமா இருக்கு. அதெல்லாமே செல்ஃப் ப்ரமோஷனா தான் இருக்குது. அது எந்த ஒரு நபரா இருந்தாலும் சரி. அது இன்னைக்கு பாடல் பாடி டான்ஸ் ஆடுற கூட்டம் ஒண்ணு இருக்குது. இல்ல வயதானவர்களும் பாடல் பாடி தங்களை பிரபலப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க. பட் அது யாரா இருந்தாலும் சரி, பாடல் பாடுவதற்கு மட்டும்தானே ஒழிய பாடல் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் கிடையாது. பாடலை காதல கேட்காதீங்க. இது கர்த்தருக்கு பிடிக்காது. வேணா உங்களுக்கு இந்த பாடல் எப்படி பாடுறதுன்னு தெரியலன்னா 1 முறை 2 முறை நீங்க கேட்டுக்கலாம். பட் இது மியூசிக் இண்டஸ்ட்ரிய போல இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்குது. சினிமால இருக்கிற மியூசிக் இண்டஸ்ட்ரிய போல பாடலை காதல கேட்டே பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. பாடலை நீங்க காதல கேட்டு பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. பாடல் பாடுங்கன்னு சொல்லி எழுதி இருக்குது இல்லைங்களா? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி நீங்க பாடுங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. எப்படி பாடணுமா? உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பக்தியுடன் பாடணும். அதிகமா ஸ்பீக்கர் போட்டுக்கிட்டு அலற வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் எய்த்த வீட்டுக்காரன் எல்லாம் நம்ம வம்பெடுக்கிறது, இப்படி பாடல் பாட சொல்லி கர்த்தர் நம்ம கிட்ட சொல்லவே கிடையாதுங்க. உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி நீங்க ஒரு வீட்டுல கூடுறீங்க. அந்த வீட்டுல ஒரு 20 விசுவாசிகள் 40 விசுவாசிகள் ஒன்னா சீஷர்களாக நம்ம கூடுறோம். அப்படி இருக்கிறப்ப நாம பாடுற பாடல் நமக்கு கேட்டாலே போதுமானது. பக்கத்து வீடு எய்த்த வீடெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவன் நான் வீட்டுல பிரேயர் வைக்கிறேன்னு சொன்னாக்க இன்னைக்கு யாருமே வீடு கொடுக்க மாட்டேன்றாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வீடு கிடைக்காத ஒரு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா, நான் என் வீட்டுல ஒரு பிரேயர் வைப்பேன் அப்படின்னு சொன்னா உனக்கு வீடு கிடையாதுன்னு சொல்ற புறஜாதிகளும் இருக்கிறாங்க. உங்களுக்கு வீடு கிடையாதுன்னு சொல்ற கத்தோலிக்கர்களும் இன்னைக்கு இருக்கதான் செய்யறாங்க. அப்படின்னாக்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புத்தி உள்ள ஆராதனை செய்கிறவர்களா நம்ம இருக்கணும்ன்றதான் கர்த்தருடைய விருப்பமா இருக்கிறது. சோ ஸ்பீக்கர் வால்யூமா அதிகமா வச்சுக்கிட்டு
மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்றது இது ஆராதனை செய்கிற முறைமை கிடையாது. இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் வந்துட்டு பாடணும். அது போல பாடல்கள்ல டிவியில பாக்குறது இல்ல மியூசிக் அதிகமா இருக்கிற வந்துட்டு மியூசிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற பாடல்கள் கர்த்தர் விரும்பவே மாட்டாரு. அந்த வார்த்தைகள் அந்த வரிகள் வசனத்தை பேஸ் பண்ணதா இருக்கணும். இப்படிப்பட்ட பாடல்களை நீங்க பாடினீங்கன்னாக்க வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களால செய்து ஸ்தோத்திரம் பண்ண முடியும். இதுக்கு முதல் அடிப்படை கிறிஸ்துவின் வசனம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள சகல ஞானத்துடன் பரிபூரணமா வாசமா இருக்கணும். ரெண்டாவது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் மனுஷன் எழுதினாரு, அவர் எழுதின எல்லா பாட்டும் நல்லா இருக்கும், அப்படி கிடையாது. நீங்க வந்துட்டு அந்த பாடல்கள் எடுத்து நல்லா ஆராய்ந்து பாருங்க. நிறைய பாடல்கள் வசனத்துக்கு விரோதமாக தான் வந்துட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3ல் 1 ஜொலிப்பவர் நாமம் என்றெல்லாம் வந்துட்டு பாடல் இருக்கிறது. 3ல் 1 ஜொலிப்பவர் வந்துட்டு நம்முடைய கர்த்தர் கிடையாதுன்றத நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று எழுதி இருக்கிறது. இன்னைக்கு பாடல் மூலமா கூட கள்ள உபதேசங்கள் பரவிக்கிட்டு தான் இருக்குது. அதனால இந்த பாடல் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாவே இருக்கணும். ஒரே ஒரு பாட்டு பாடினா தாராளமா போதுமானது. வேதமும் நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்கிறது. 10 பாட்டு பாடினாதான் அது பாடல் ஆராதனை என்கிற அர்த்தம் கிடையாது. கர்த்தரை நீங்க வந்துட்டு உளமாற துதிக்கணும்னு சொன்னாக்க ஒரு பாடல் பாடுவதே கர்த்தருக்கு போதுமானதாக தான் இருக்கிறது. பல பாடல்கள் பாடணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. ஏதோ மிஞ்சி போனா ஒரு பாட்டோ 2 பாட்டோ பாடிட்டு வசனங்களுக்கு தான் வந்துட்டு கூடுகையின் போது முக்கியத்துவம் இருக்கணும். வசனத்தின் மூலமாக வருகிற இந்த போதனைகள் பரிசுத்தத்திற்கு ஏதுவாக இட்டு செல்கிற போதனைகள், இதற்கு தான் முக்கியத்துவம் வந்துட்டு இருக்கணும். பாடலை பத்தி நம்ம புதிய ஏற்பாட்டுல இன்னும் கொஞ்சம் வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 21 வரை வாசிக்கலாம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆமென். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. நம்ம எப்படி வந்துட்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணணுமா? உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணணும். அதிகமா வந்துட்டு மத்தவங்களுக்கு கேட்கிற விதமா செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஒரு வீட்டுல சீஷர்கள் கூடி இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு மட்டும் அந்த பாடல் கேட்டுச்சுன்னா தாராளமா போதுமானது. சங்கீதங்களை பேஸ் பண்ண பாடல்களா இருக்கணும். அதுபோல ஒருவருக்கொருவர் புத்தி சொல்கிற ஒரு பாடலா இருக்கணும். பாடலை வைத்து உங்களால புத்தி சொல்ல முடியல, அந்த வசனத்தை பேஸ் பண்ணி இல்லைன்னா அந்த பாடல் கர்த்தருக்கு வந்துட்டு பிடித்தமானது கிடையாதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதே போல 21வது வசனத்துல தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், இதுதாங்க ஆராதனை. பாடல் பாடலாம், அதுல தப்பு கிடையாது. வந்துட்டு ஏதோ ஒரு பாட்டு 2 பாட்டு பாடலாம். அந்த பாடலை இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி அப்படிப்பட்ட பாடல்களை வந்துட்டு பாடணும். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ற மாதிரி பாடல்களை பாடணும். பட் அதே போல தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருப்பது, இதுதான் புத்தி உள்ள ஆராதனையா இருக்கிறது. ஒரு பாட்டு பாடினா போதுமானதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. 10 பாட்டு பாடினாதான் ஆராதனை. இது புத்தி இல்லாத ஆராதனை செய்கிறவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம். வேதத்துல ஆராய்ந்து பார்க்கலாம். ஒரு சிலர் வந்துட்டு கர்த்தரை எப்படி எல்லாம் வந்துட்டு ஆராதித்து பாடினார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு கவனிச்சு பார்க்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். ஆமென். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். 12 அப்போஸ்தலர்களோடு கூட ராப்போஜனம் நடக்குது. கர்த்தரும் 12 அப்போஸ்தலர்களும் சேர்ந்து ராப்போஜனத்துல இருக்கிறாங்க. அங்க அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவர் பிட்டு கொடுக்கிறாரு. தன்னுடைய 2ஆம் உடன்படிக்கை அவர் ஏற்படுத்துகிறார். ஏற்படுத்தின பின்பு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் ஒரே ஒரு ஸ்தோத்திர பாட்டை பாடுறாங்க. நல்லா கவனிச்சுங்க, பாடல்கள் என்று எழுதப்படவில்லை. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒரே ஒரு பாட்டு பாடுறாங்க. பாடிட்டு நேரா ஒலிவ மலைக்கு போறாங்க. இப்ப 10 பாட்டு பாடுறது வந்துட்டு பப்ளிக்கலா இருந்தாக்க, இல்ல அதுதான் மேண்டேட்டரியா இருந்தா இயேசு கிறிஸ்து பக்கத்துல தானே இருந்தாரு, சொல்லியிருக்கலாமே. ஏன்பா ஒரே ஒரு பாட்டோட நிப்பாட்டிட்டீங்க, 10 பாட்டு பாட வேண்டியதானே அப்படின்னு இயேசு கிறிஸ்து இங்க சொல்லவே இல்லையே. ஒரே ஒரு பாட்டை தான் அவர்கள் பாடினார்கள் என்பதற்கு மத்தேயு மட்டும் சாட்சியா இல்ல, மார்க் புஸ்தகமும் சாட்சியா இருக்கிறது. மார்க் 14:26 வாசிக்கலாம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். ஆமென். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அதே வசனம் தான் இல்லைங்களா?
மத்தேயு 26 இருக்கிற அதே வசனம் தான் மார்க் 14 வந்துட்டு இருக்குது. ஒரே ஒரு ஸ்தோத்திர பாட்டை தான் அவர்கள் பாடினார்கள். இது தெளிவான 2 சாட்சிகளா இருக்கிறது. ஒரே ஒரு பாட்டை இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு பக்கத்திலே வச்சுட்டு அவரை மகிமைப்படுத்துறாங்க இல்லைங்களா? 12 அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு பக்கத்திலே மாம்சத்துல வைத்துக்கொண்டு அவரை மகிமைப்படுத்தி பாடினார்கள். ஒரே ஒரு பாட்டு தாங்க பாடினாங்க. இயேசு கிறிஸ்து அதுக்கு மறுத்தே பேசலங்க. 10 பாட்டு பாடு, 20 பாட்டு பாடுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை. பழைய ஏற்பாட்டு முறைமைகளையும் கவனிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டுலயும் அநேக இடங்கள்ல கர்த்தரை துதிக்கும் பொழுது ஒரே ஒரு பாட்டை தான் பாடி இருக்கிறாங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலை தள்ளினார். ஆமென். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. ஒரே ஒரு பாட்டு. இங்க பல பாடல்களை வந்துட்டு மோசேவும் இஸ்ரவேலரும் வந்துட்டு பாடவில்லை. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின ஒரே ஒரு பாட்டு என்று எழுதி இருக்கிறது. அவங்க எக்ஸோடஸ்ல வந்துட்டு அவங்க வெளியில வரும் பொழுது அவங்க வந்துட்டு கர்த்தர் கையால வந்துட்டு அவங்க காப்பாற்றப்படுகிறார்கள். காப்பாற்றப்பட்ட பின்பு அவர்கள் பாடினது ஒரே ஒரு பாட்டு. அது அவ்வளவு பெரிய ரட்சிப்புங்க யூதர்களுக்கு. ஏன் ஒரு 10 பாட்டு பாடி இருக்கலாமே. யூதர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வந்துட்டு ரட்சிப்புன்னு பாத்தீங்கன்னா அந்த பழைய ஏற்பாட்டுல அவங்க எகிப்துல இருந்து தப்பிச்சு வர்றது, பார்வோன்ல இருந்து தப்பிக்கிறது, அவ்வளவு பெரிய ரட்சிப்பா இருக்கிறது, மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டு தான் பாடப்பட்டிருக்குது. அதுபோல மோசே மரிக்கும் முன் அவன் ஒரு பாட்டை கத்துக் கொடுக்கிறான். அதையும் தெரிஞ்சுக்குங்க. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். டியூட்ரானமி 31:19. இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து, இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள். ஆமீன். இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு, ஒரே ஒரு பாட்டை எழுதி கொடுக்கிறான். மோசே வந்துட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆரம்பத்துல ஒரு பாட்டை பாடி காமிக்கிறான். கடைசியா அவன் மரிக்கும் ஒரு பாட்டை வந்துட்டு எழுதி கொடுத்து இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறான் வந்துட்டு. ஆனா எத்தனை பாட்டு? ஒரே ஒரு பாட்டு தாங்க. ஒரே ஒரு பாட்டை தான் அவன் எழுதி கொடுக்குறான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. 22வது வசனத்திலையும் அன்றைக்கே மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்தான் என்று எழுதி இருக்கிறது. சரி, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது புதிய ஏற்பாட்டுல வந்துட்டு 2ஆம் வருகை நடக்குது. அடுத்து 2ஆம் வருகை முடிந்த பிறகு எத்தனை பாட்டு இவங்க எல்லாம் பாடுவாங்க அப்படின்றதை கவனிச்சு பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினேன், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஆமென். என்று புதிய பாட்டை பாடினார்கள். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு புதிய பாட்டை பாடினார்கள். 10 பாடல் பாடுவதுதான் ஆராதனை என்பது இது புத்தி இல்லாத ஆராதனை. குறிப்பா வந்துட்டு கூடுகையின் போது நீங்க வீட்டுல வந்துட்டு உங்களுக்கு டைம் நிறைய இருக்குதா, கர்த்தரை தாராளமா பாடிக்குங்க. நீங்க வீட்டுல பிரைவேட்டா உங்களுக்கு டைம் இருக்கும் பொழுது ஒரு அரை மணி நேரம் கிடைச்சா ஒரு 5 பாட்டு பாடுறதுன்னா நீங்க தாராளமா கர்த்தரை வந்துட்டு பக்தியுடன் பாடிக்கலாம். ஆனா பாட்டை கேட்காதீங்க. பாட்டை வந்துட்டு வீடியோல பார்க்காதீங்க, பாட்டை காதுல கேட்காதீங்க. பாட்டு பாடுங்கன்னு சொல்லிதான் வேதம் சொல்கிறது. நீங்க வீட்டுல வந்துட்டு பொறுமையா உங்களோட பர்சனல் டைம்ல வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு ஒரு 4 பாட்டு பாடுறதுன்னா தாராளமா பாடலாம். ஆனா நம் சபையாக கூடும் பொழுது இந்த பாடல் என்கிற காரியத்திற்கு வந்துட்டு அதிக முக்கியத்துவம் இருக்க வேண்டாம். நம்ம சபையாக கூடும் பொழுது நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும்னா, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு முழுமையா சப்மிட் பண்ணணும்னா, புத்தி உள்ள ஆராதனை செய்யணும்னு சொன்னாக்க அதற்கு நமக்கு தேவையானது வசனங்கள் தான். நான் உங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியது வசனங்கள் தான். பிதாவே உடைய சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும், உடைய வசனமே சத்தியம் என்று எழுதியிருக்கிறது. வசனம் தான் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்க போகிறது. அப்படின்னா நமக்கு அதிகமா தேவைப்படுகிறது வசனம் தானே ஒழிய அது பாடல் கிடையாது. வெறுமனே பாடல் பாடுவது மட்டும் ஆராதனை என்று இன்று அநேக சபைகள் சொல்கிறார்கள். இவர்கள் புத்தி இல்லாத கன்னிகைகளா இருக்கிறதுனால இன்னைக்கு பாடலை மட்டும் ஆராதனைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. புத்தி உள்ள கன்னிகையா இருந்தா உங்களுடைய சரீரத்தை நீங்க ஜீவ பலியா கொடுக்கணும். உங்களுக்கு தூக்கம் வந்தாலும் முகத்தை கழுவிட்டு பைபிள் படிச்சீங்கன்னா இது புத்தி உள்ள ஆராதனை. வந்துட்டு உங்களுக்கு நைட் நேரத்துல வந்துட்டு உங்களுக்கு சோர்வா இருந்தாலும் குடும்பத்தார் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நீங்க வந்துட்டு குடும்ப ஜெபம் பண்ணீங்கன்னா அதற்கு பெயர் புத்தி உள்ள ஆராதனை என்று எழுதி இருக்கிறது.
நான் உங்களுடைய சரீரத்தை வந்துட்டு நீங்க பரிசுத்தமான பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படின்னாக்க ஒரே ஒரு பாடல் பாடினா கூட அது கர்த்தருக்கு உகந்ததா தான் இருக்கும். நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் பார்த்துட்டோம், புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்துட்டோம். கர்த்தருடைய முதலாம் வருகையிலையும் ஒரே ஒரு பாட்டு தான் பாடினாங்க. கெத்சமனி தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு தான் பாடினாங்க. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலையும் ஒரே ஒரு பாட்டு தான் வந்துட்டு பாடுறாங்க. மோசே சொல்லி கொடுத்ததும் ஒரே ஒரு பாட்டு தான் சொல்லி கொடுக்குறான் வந்துட்டு. சோ இப்படி இருக்க நீங்க கேதரிங் டைம்ல ஒரே ஒரு பாட்டு பாடினீங்கன்னா தாராளமாக போதுமானது. இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் இருக்குது, ஒரு 2 பாட்டு பாடுறீங்கன்னா அதுல தவறு வந்துட்டு கிடையாது. ஏதோ ஒரு பாடலோ 2 பாடலோ தாராளமாக கர்த்தரை நல்ல உளமாற அந்த ஒரு பாட்டை 2 பாட்டை கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க. இது வசனத்தின்படி இந்த பாடல் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க. ஏன்னா 3இல் 1 ஜொலிப்பவர் நாமம் என்று தவறான பாடல்களும் இருக்கிறது. சோ பாடல் வரிகளை கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு இது வேதத்தின்படி தான் இருக்குதா அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு ஆராதித்து அந்த ஒரு பாடல்ல நம்மளால பாட முடியும். ஒரு பாட்டோ 2 பாட்டோ பாடினா தாராளமா போதுமானது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு ஆராதனை இருக்கிற எல்லா இடத்துலயும் ஒரு பலி இருக்கும் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. இதை நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாதான் புதிய ஏற்பாட்டுல ஆராதனை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 5 முதல் 8 வரை வாசிக்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாக ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாக ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் போதும் சிஸ்டர். சோ நமக்கு இந்த வசனத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு கர்த்தர் வந்துட்டு ஒரு விசுவாச பரீட்சையை வந்துட்டு கொடுக்கிறாரு இல்லைங்களா? எதற்காக இந்த வசனத்தை வாசிக்கிறோம்னா, வர்ஷிப்ன்ற வார்த்தை இங்கிலீஷ் பைபிள்ல முதல்ல இங்கதாங்க இருக்குது. தொழுது கொண்டு அப்படின்ற வார்த்தை, வர்ஷிப் ஆராதனை செய்கிறது, தொழுது கொண்டு என்கிற வார்த்தை வந்துட்டு இங்கதான் இங்கிலீஷ் பைபிள்ல முதல் வசனத்துல வந்துட்டு இருக்குது. சோ ஆபிரகாம் தன்னுடைய குமாரனையே வந்துட்டு பலி செலுத்துறதுக்காக போறான். சோ கர்த்தரை தொழுது கொள்ளணும், கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொன்னா முதலாவது ஒரு பலி வேண்டும் அப்படின்றத நம்ம மறக்க கூடாது. அதனாலதான் ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்துக்கிறான். தன் குமாரனாகி ஈசாக்கின் மீது அதை வைத்து, வாப்பா கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும் பொழுது ஈசாக்கு சின்ன பையனா இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்கிறான். ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி, நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு கேட்கிறான். சோ கர்த்தரை ஆராதிக்கணும்னா முதல்ல ஒரு பலி வேணுங்க. பலி இல்லாம கர்த்தரை ஆராதிக்கவே முடியாது. அதே போல வந்துட்டு ஆபிரகாம் சொல்ற பதில் என்னது? தேவன் தமக்கு தகன பலிக்காக ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார், இது கடவுள் பாத்துக்குவாருப்பா, கர்த்தர் பாத்துக்குவாருப்பா அப்படின்னு சொல்லி அவன் பதில் சொல்றான் ஞானமா வந்துட்டு. அப்ப பலி செலுத்துறதுக்கு, நீங்க வந்துட்டு தொழுது கொள்றதுக்கு, நீங்க கர்த்தரை ஆராதிப்பதற்கு முதலாவது ஒரு பலி வேண்டும். அப்ப புதிய ஏற்பாட்டுல என்ன பலியோடு நாம் ஆராதிக்கிறோம்? உங்களையே நீங்க ஜீவ பலியா கொடுக்கணும். இதைத்தான் ரோமர் 12:1 வந்துட்டு சொல்லுது. உங்களையே நீங்க ஜீவ பலியா கொடுத்தீங்கன்னு சொன்னா இதுதான் கர்த்தருக்கு ஏற்கும் புத்தி உள்ள ஆராதனையா இருக்கிறது. சோ பழைய ஏற்பாட்டுல ஆடுகள் மாடுகள் இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் பலியாக செலுத்தினார்கள். பட் புதிய ஏற்பாட்டிலையும் வந்துட்டு கர்த்தர் பலிகளை எதிர்பார்க்கிறாருங்க, அவரு பலிகளை எதிர்பார்க்காம கிடையாது. சோ நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தீங்கன்னா இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று எழுதி இருக்கிறது. சோ ஒவ்வொரு தடவை நீங்க தொழுது கொள்ள போகும் பொழுதும், எத்தனை தடவை தொழுது கொள்ள போனாலும் சரி, ஒவ்வொரு முறை நீங்க தொழுது கொள்ள போனாலும், ஒவ்வொரு முறை நீங்க ஆராதிக்க போனாலும் பலி வேணும்ன்றதை நம்ம மறக்க கூடாது. வாசிக்கலாம் 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்துல 35வது வசனம். ரெண்டு நாளாகமும் 29:35. சர்வாங்க தகன பலிகளும் ஸ்தோத்திர பலிகளின் கொழுப்பும் சர்வாங்க தகனங்களுக்கு அடுத்த பான பலிகளும் மிகுதியாய் இருந்தது. இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை எப்படிங்க திட்டம் பண்ணப்பட்டது? சர்வாங்க தகன பலிகள் இருந்துச்சு,
ஸ்தோத்திர பலிகளின் கொழுப்பு வந்துட்டு இருந்துச்சு. சர்வாங்க தகனங்களுக்கு அடுத்த பான பலிகளும் வந்துட்டு இருந்துச்சு. சோ பலி இல்லாம ஆராதனை கிடையாதுங்க. இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. நீங்க ஆராதனை செய்யணும்னா பலி இல்லாம ஆராதனை செய்யவே முடியாது அப்படின்றத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அந்த பலி வந்துட்டு நீங்க தான், அது ஜீவ பலியா இருக்கணும். உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியா கொடுத்தீங்கன்னா இதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 19:21. அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். ஆமேன். அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார் என்று எழுதியிருக்கு இல்லைங்களா? 19:21 தானே வாசிச்சீங்க? அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார், எகிப்தியர் கர்த்தரை காலத்திலே அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள். ஆமேன். அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். அப்பொழுது என்ன செய்வாங்களாம்? அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து. நீங்க கர்த்தர் ஆராதிக்கணும்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்க ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும், ஆராதிக்கணும்னா என்ன வேணுமா? பலிகளும் காணிக்கைகளும் இருக்குது. பட் பழைய ஏற்பாட்டு பலிகளையும் காணிக்கைகளையும் அவர் வேண்டான்னு சொல்லிட்டார். அவர் பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. அவர் சிலுவையிலே அவரே தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்த பொழுது இயேசு கிறிஸ்து மற்ற எல்லா பலிகளையும் காணிக்கைகளையும் அவர் ஒழிய பண்ணிட்டார். அவர் இப்பொழுது வந்துட்டு பலியாக காணிக்கையாக கேட்பது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தான் அவர் கேட்கிறார். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறது. இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று எழுதி இருக்கிறது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிசினஸ் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு வேலையில இருக்கிறீங்க. உங்களுக்கு பொய் சொன்னா ஒரு லாபம் வரும், ஆனா உண்மையை சொன்னாக்க நஷ்டம் வரும். அப்படின்றப்ப உண்மையை சொல்லி நீங்க நஷ்டத்தை அனுபவிச்சீங்கன்னு சொன்னா இது புத்தி உள்ள ஆராதனைங்க. நான் பழைய ஏற்பாட்டுல ஆராதனை நடக்கும் பொழுதெல்லாம் பலி மட்டும் கிடையாது, அங்க வந்துட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து தொழுது கொள்வார்கள். டோட்டல் சப்மிஷன் இருக்குங்க. ஒரு மனுஷன் தன்னை வந்துட்டு மாம்சத்துல சப்மிட் பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் வந்துட்டு சாஷ்டாங்கமா விழுந்து ஒருத்தரை வந்துட்டு தொழுது கொள்ளணும். சாஷ்டாங்கமா ஒருத்தர் காலில் வந்துட்டு விழுகிறது, இதுதான் டோட்டல் சப்மிஷனுக்கான அடையாளம். வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல ஆலயத்துக்கு போகும் பொழுதெல்லாம் வந்துட்டு அங்க ஆசாரியர்களும் மற்ற ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க? சாஷ்டாங்கமாக விழுந்து கர்த்தரை தொழுது கொள்வார்கள். டோட்டல் சப்மிஷன் வந்துட்டு இருக்கும். அப்ப நாமளும் நம்மளை டோட்டலா சப்மிட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் இது மூணுலையும் வந்துட்டு டோட்டல் சப்மிஷனோட இருந்து கர்த்தரை நம்ம தொழுது கொள்ளணும். ஆவி ஆத்மா சரீரம் வந்துட்டு எதுலையுமே பிழை இல்லாம இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். நீங்க பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்றது, டோட்டல் சப்மிஷனோட கீழ்ப்படிவது, இதற்கு பெயர் தாங்க புத்தி உள்ள ஆராதனை. வெறும் பாட்டு பாடுறது மட்டும் புத்தி உள்ள ஆராதனை கிடையாது. இது நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். சோ பழைய ஏற்பாட்டுல ரெண்டு விஷயங்களை நம்ம கவனிச்சு பார்க்கணும். ஆராதனை செய்கிற பொழுது ஒரு பலி இருக்கும், ரெண்டாவது டோட்டல் சப்மிஷன். ஏன்னா ஆபிரகாம் தொழுது கொண்ட பொழுது அவன் டோட்டலா சப்மிட் பண்ணி தான் தொழுது கொண்டான். கர்த்தர் ஆபிரகாம் வீட்டுக்கு சாப்பிட வந்தப்ப அவன் என்ன பண்ணான்? அவருடைய காலில் போய் விழுந்தான் இல்லைங்களா? புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து அவர் முதலாம் வருகையில வந்த பொழுது பலர் அவருடைய காலில் வந்துட்டு விழுந்து அவரை ஆராதனை செய்தார்கள், அவரை தொழுது கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர் மாம்சத்துல இருக்கும் பொழுதே அவருடைய காலில் விழுந்து அவரை தொழுது கொண்டார்கள். அப்ப நீங்களும் இன்னைக்கு வந்துட்டு ஆவியா இருக்கிற கர்த்தர்ட்ட வந்துட்டு காலில் விழுந்து உங்களை நீங்களே சப்மிட் பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருடைய வசனங்களுக்கு நீங்க சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி என்ன நேர்ந்தாலும் எனக்கு கர்த்தர் தான், அது ஜீவனா இருந்தாலும் மரணமா இருந்தாலும் கர்த்தர் தான் சொல்லி கர்த்தருக்கு நீங்க முழுமையா கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, இந்த முழுமையா கீழ்ப்படுகிறது டோட்டல் சப்மிஷன். இதற்கு பெயர் தான் புத்தி உள்ள ஆராதனை என்று வேதம் சொல்கிறது. வெறும் பாடல் பாடுவது மட்டுமே கிடையாது. இந்த டோட்டல் சப்மிஷன், இந்த ஒபீடியன்ஸை பத்தி உங்களுக்கு ரோமர் 12:2 சொல்லுது. இந்த 2 வசனங்களை சேர்த்து வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 2வது வசனம் வரைக்கும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக
உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. முதல் வசனம் சொல்லிட்டு இரண்டாவது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த உலகத்தார போல இருக்காதப்பா. ஏன்னா இந்த உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்தார போல நீங்க இல்லாம தேவனுடைய நன்மையும் பெரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். நீங்க பழைய மனுஷன்ல இருந்து புது சிருஷ்டியா மறுரூபம் ஆனீங்கன்னாக்க இதுதான் நீங்க கர்த்தருக்கு செய்கிற புத்தி உள்ள ஆராதனை என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்தார போல இல்லாம, ஏன்னா இந்த உலகத்தார் என்ன செய்வாங்க? அவங்க பொய் சொல்லுவாங்க, அவங்க சினிமா பார்ப்பாங்க, பொருள் ஆசையோட இருப்பாங்க, மன்னிக்க மாட்டாங்க. ரொம்ப நாள் மன்னிக்காதவங்களை நீங்க மன்னிச்சீங்கன்னாக்க நீங்க புத்தி உள்ள ஆராதனை செய்றீங்க. பொருள் ஆசையை கைவிட்டுட்டீங்கன்னா நீங்க புத்தி உள்ள ஆராதனை செய்றீங்க. உங்க வீட்டுல இருக்கிற டிவியை வந்துட்டு வெளியில தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க புத்தி உள்ள ஆராதனை செய்றீங்க. நேத்து வரைக்கும் பொய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இனிமேட்டு நான் பொய் சொல்ல மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னாக்க இது புத்தி உள்ள ஆராதனை செய்கிறதற்கு சமமா இருக்கிறது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த உலகத்தார போல வந்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா உலகமும் அதில் உள்ள எல்லாமே ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. ஆனா தேவனுடைய மனுஷன் வந்துட்டு என்றென்றும் நிலைத்திருப்பான் என்றும் வேதத்தில் எழுதி இருக்கிறது. அப்ப புத்தி உள்ள ஆராதனை என்கிற வசனத்திற்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நீங்க மறுரூபம் ஆகணும். இதுதான் புத்தி உள்ள ஆராதனையா இருக்குது. பழைய மனுஷன்ல இருந்து புது சிருஷ்டியா மாறுறது இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மீண்டும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்க மாம்சத்திலிருந்து ஆவிக்குரிய குணாதிசயத்திற்கு மாறணும். அந்த ஆவிக்குரிய குணாதிசயத்திற்கு மாறும் பொழுது இந்த உலக காரியங்கள் நிறைய காரியத்தை நம்ம இழந்துதான் ஆகணும். இந்த உலகத்திற்குரிய இச்சைகளை வந்துட்டு நம்ம விட்டுதான் ஆகணும். அப்படி இந்த உலகத்திற்குரிய இச்சைகளை நீங்க விட்டுட்டு நீங்க ஆவிக்குரிய ரீதியில மாறும் பொழுது இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்கிற இந்த ஆவிக்குரிய குணாதிசயங்களுக்கு கர்த்தருக்குரிய குணாதிசயங்களை நீங்கள் தரித்துக் கொள்ளும் பொழுது கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று வேதம் சொல்கிறது. அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை இந்த ஆவிக்குரிய குணாதிசயங்களோடு ஆடையாக தரித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகிறீர்கள். இதுதான் புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கிறது. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா கொடுக்கணும். வெறும் 10 பாடல் பாடுறதுனால கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. ஆனா அவருடைய பிள்ளைகள் தங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியா கொடுத்துட்டு ஒரே ஒரு பாடல் பாடினா கர்த்தர் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் பிரியமா இருக்கிறார் என்றும் எழுதி இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த புத்தி உள்ள ஆராதனை இருக்கிற ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 9 முதல் 14 வசனங்களை வாசிப்போம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்தி நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆவியிலே அனலாய் இருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நீரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துவர்களை ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவனே சந்தோஷப்படுங்கள். ஆமென். இதுல 9வது வசனத்துல கவனிச்சு பாருங்க. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. இது புத்தி உள்ள ஆராதனை. பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு அன்புலே பாரபட்சம் வந்துட்டு இருக்கும். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி அன்பு செஞ்சிருப்போம். பட் கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு, உன் அன்பு வந்துட்டு மாயமாலமா இருக்கக்கூடாதுப்பா. மாயமற்றதா அன்பு வந்துட்டு உண்மையான அன்பா வந்துட்டு இருக்கணும். ஆவிக்கேற்ற அன்பா இருக்கணும். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இதுதான் உண்மையான அன்பாக இருக்கிறது. கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இதுதாங்க புத்தி உள்ள ஆராதனை. உங்கள் அன்பு மாயமற்றதா இருந்தா நீங்க புத்தி உள்ள ஆராதனை பண்றீங்க. கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டீங்கன்னாக்க நீங்க புத்தி உள்ள ஆராதனை பண்றீங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது நீங்க புத்தி உள்ள ஆராதனை செய்கிறீர்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது புத்தி உள்ள ஆராதனை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க? புத்தி உள்ள ஆராதனை பண்றீங்க. ஒரு உண்மை கிறிஸ்தவர் அவர் வந்துட்டு இந்த உலகத்துல வந்துட்டு மாம்சத்தின்படி ஏதாவது ஒரு குறைச்சல் இருக்குது, அவருக்கு நீங்க இந்த குறைச்சல்ல வந்துட்டு உதவி செய்யறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்க? புத்தி உள்ள ஆராதனை செய்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதியுங்கள். ஆசிர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். இப்படி செய்யும் பொழுது உங்களை துன்பப்படுத்துறவங்கள நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. அப்படின்னும் பொழுது உங்களுடைய சத்துருக்களை நீங்க சிநேகிக்கிறீங்க, உங்களுடைய எதிரிகளை நீங்க மன்னிக்கிறீங்க. அப்படின்றப்ப நீங்க என்ன பண்றீங்க? புத்தி உள்ள ஆராதனை செய்றீங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது.
அதனால பாடல் பாடுவது மட்டும் ஆராதனை என்று யாராவது தவறா சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு நம்ம அமைதியா இருக்க வேண்டாம். நீங்க தான்பா வந்துட்டு தவறான ஆராதனை வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க. நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமும் நன்மையுமான அந்த ஜீவ பலியா வந்துட்டு ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தமான ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தா இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. சோ இயேசு கிறிஸ்து புத்தி உள்ள மனுஷன்றதை பத்தியும் பேசியிருக்கிறார். அவன் யார் என்பதை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நான் சொல்லியும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆமென். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன்னா கீழ்ப்படுகிறவன் எவனோ அவன் தான் புத்தி உள்ள மனுஷன் கர்த்தர் சொல்றார். அப்ப புத்தி உள்ள ஆராதனையை யார் செய்ய முடியும்? புத்தி உள்ள ஒரு மனுஷன் தான் செய்ய முடியும், இல்லைங்களா? அப்ப புத்தி உள்ள மனுஷன் நம்ம பைபிள் என்ன டெபினேஷன் கொடுக்கிறது? கீழ்ப்படுகிறது தாங்க புத்தி உள்ள மனுஷன் சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப கீழ்ப்படிஞ்சிட்டு நீங்க வந்துட்டு கர்த்தருக்கு பிரியமா நடந்துகிட்டீங்கன்னு சொன்னாக்க இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒடுக்கி கர்த்தருக்கு வந்துட்டு உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியா கொடுத்தீங்கன்னா இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. இப்படிப்பட்ட மனுஷன் தான் புத்தி உள்ள மனுஷன் என்று எழுதியிருக்கிறது. அதே போல மத்தேயு 25வது அதிகாரத்துல முதல் 4 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி இல்லவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது. ஆமென். 10 கன்னிகைகளை பாக்குறோம். கன்னிகை என்பதே வந்துட்டு சபையை குறிப்பதுதான், இல்லைங்களா? உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் நியமிக்கிறேன்னு சொல்லி பவுல் வந்துட்டு சொல்றான். கன்னிகை என்பது சபையை குறிக்கிறது. இந்த 10 கன்னிகைகள்ல வந்துட்டு 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் என்ன செய்யறாங்களா? 4வது வசனத்துல தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியை குறிப்பது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஆராதனை செய்வது இது புத்தி இல்லாத ஆராதனை. பரிசுத்த ஆவியோடு சேர்ந்து ஆராதனை செய்வது இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. நான் 10-20 பாட்டு பாடுவேன், இதுதான் ஆராதனைன்னு சொன்னா இவர்கள் எல்லோருமே புத்தி இல்லாத கன்னிகளா இருக்கிறார்கள். நம்ம புத்தி உள்ள கன்னிகளா இருக்கணும்னா ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு வந்துட்டு பரிசுத்தமும் பிரியமுமான ஜீவ பலியா நம்ம ஒப்பு கொடுத்தோம்னு சொன்னாக்க இதுதான் புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கிறது. புத்தி உள்ள ஆராதனைன்றது கர்த்தருக்கு டோட்டல் சப்மிஷனோட நம்ம இருப்பது. நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம காலையில மத்தியானம் சாயந்தரம் ஈவினிங் நைட்டு எல்லா நேரத்திலையும் வந்துட்டு டோட்டல் சப்மிஷனோட இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது இதுதாங்க புத்தி உள்ள ஆராதனை என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு 2 காரியங்கள் ஆராதனை முறைமைகளுக்கு வேணும். ஒண்ணு பலி வேணும், 2வது காரியம் வந்துட்டு அந்த டோட்டல் சப்மிஷன் வந்துட்டு இருக்கணும். சோ கம்ப்ளீட்டா சாஷ்டாங்கமா விழுந்து அவர்கள் கும்பிடுவார்கள் என்பதை நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பார்த்தப்ப கூட வந்துட்டு அநேகர் அவர்கள் சுஸ்தமாகிற போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு அப்படியே வணங்கினார்கள், அவரை தண்டனிட்டு வணங்கினார்கள் என்பதை வந்துட்டு வாசிக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த 2 காரியங்கள் இல்லைன்னா அது ஆராதனையா இருக்காது. ஒண்ணு பலி வேணும். அந்த பலி எது? அது நீங்க தாங்க அந்த பலி. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். உங்களுடைய சரீரம் தான் அந்த பலியா இருக்கணும். 2வது காரியம் டோட்டல் சப்மிஷன் வந்துட்டு இருக்கணும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் வந்துட்டு டோட்டல் சப்மிஷனோட வந்துட்டு பொருள் ஆசை இல்லாம, கோபம் எரிச்சல் வந்துட்டு இல்லாம, மாம்சத்தின் கிரியைகள் இல்லாம, இந்த உலகத்தாரோட ஒத்த ஒரு வாழ்க்கை வாழாம டோட்டல் சப்மிஷனோட வசனத்தை நீங்க கடைபிடிப்பது இதுதான் புத்தி உள்ள ஆராதனை என்று எழுதி இருக்கிறது. சரி, பலி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்தணும்னா ஒரு ஆசாரியன் வேண்டும். அப்ப புதிய ஏற்பாட்டுல என்னுடைய சரீரத்தை நான் வந்துட்டு பலியா ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஆசாரியன் யார் என்பதை நம்ம வந்துட்டு வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்களை வாசிப்போம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறு பெற்றதும் ஆகிய ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். ஆமென். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல கடைசி வார்த்தை என்னது?
நீங்களும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் வந்துட்டு எப்படி இருக்கிறோமா? ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நம்ம இருக்கிறோம். நாம எல்லோருமே பரிசுத்த ஆசாரிய கூட்டம். இயேசு கிறிஸ்துவ நீங்க ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்றீங்களா? நீங்கள் ஒரு ஆசாரியன் என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஒரு ஆசாரியன்னாக்க ஒரு பலி செலுத்தணும் இல்லையா? எப்படிப்பட்ட பலிகளை நாம் செலுத்துகிறோம்? தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஆவிக்கேற்ற பலி இது எப்படிப்பட்ட பலியா இருக்கு? ஒன்னு ஸ்தோத்திர பலியா இருக்கு, நம்முடைய நாவின் மூலமா வருகிற ஸ்தோத்திர பலியா இருக்குது. ரெண்டாவது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா கொடுக்குறீங்க. இப்படிப்பட்ட பலிகளை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னாக்க நீங்க ஒரு ஆசாரியன், நீங்க புத்தி உள்ள ஆராதனை செய்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. சோ எல்லாத்தையுமே ஆவிக்குரிய ரீதியில கர்த்தர் மாத்திட்டார். பழைய ஏற்பாட்டுல ஆரோன் கோத்திரத்துல பிறந்தாதான் அவன் ஆசாரியன். புதிய ஏற்பாட்டுல வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ ஆவியிலையும் உண்மையிலும் நம்ம தொழுது கொண்டாக்க, அவரை நம்ம இருதயத்துல வந்துட்டு கர்த்தரை பரிசுத்தம் பண்ணணும்னாக்க நம்ம ஆசாரியன் என்று வேதம் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டுல பிசிக்கலா ஒரு பலி வேணும். புதிய ஏற்பாட்டுல ஸ்தோத்திர பலி இருந்தா போதும். உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமான ஜீவ பலியா நீங்க ஒப்பு கொடுத்தாக்க வந்துட்டு போதும். இப்ப பழைய ஏற்பாட்டுல அவங்க டோட்டல் சப்மிஷனோட அவங்க கம்ப்ளீட்டா கர்த்தருக்கு வந்துட்டு சப்மிட் பண்ற மாதிரி தண்டனிட்டு வணங்குவார்கள். அப்போ புதிய ஏற்பாட்டுல நாம டோட்டல் சப்மிஷனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டா சரண்டர் ஆக்கி சப்மிட் பண்ணி வாழ்க்கையில ஒவ்வொரு படிநிலையிலையும் நம்ம கீழ்ப்படியும் பொழுது இதுதான் புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கிறது. அப்ப புதிய ஏற்பாட்டில் நம்ம புத்தி உள்ள ஆராதனை செய்வதற்கு பலி என்று ஒன்று இருக்கிறது. அது நம்முடைய சரீரமா இருக்கிறது, ஸ்தோத்திர பலியாக இருக்கிறது. இரண்டாவது காரியம், ஆசாரியன் வேண்டும். அந்த ஆசாரியன் நீங்க தாங்க. உங்க சரீரத்தை நீங்க தான் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். என் சரீரத்தை நான் தான் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். சோ அப்ப அந்த பழைய ஏற்பாட்டு முறைமைகளை கர்த்தர் ஆவிக்கேற்ற விதமாக மாற்றி இருக்கிறார் புதிய ஏற்பாட்டுல வந்துட்டு. அப்ப ஆசாரியன் நாம தான் அந்த ஆசாரியன். அந்த பலி வந்துட்டு நம்முடைய அந்த பரிசுத்தமான ஜீவ பலியா நம்முடைய சரீரங்களை நம்ம ஒப்பு கொடுக்கணும். இது பலியாக இருக்கிறது. இதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிக்கலாம். லேடிஸ் குரூப் இதுல இருக்கு. நீங்களும் உங்கள் ராஜன் ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமீன். ஆமென். நீங்களோ எப்படி இருக்கிறீங்க? ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்கிறது. அப்ப நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவ ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொண்டோம்னாக்க நாம யாருங்க? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அப்ப ஆசாரியன்னா பலி செலுத்தணும் இல்லைங்களா? அப்படி என்ன நம்முடைய நாவு மூலமா வந்துட்டு நம்முடைய உதடுகளின் மூலமா ஸ்தோத்திர பலிகளை வந்துட்டு செலுத்துறோம். ஸ்தோத்திர பாட்டை வந்துட்டு பாடுறோம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு சென்றார்கள் என்கிற அந்த 2 வசனங்களையும் வாசிச்சோம், மத்தையிலையும் மார்க்கலையும் வந்துட்டு. சோ ஸ்தோத்திர பாட்டை நீங்க பாடலாம், ஸ்தோத்திர பலிகளை நாவின் மூலமா செலுத்தலாம். உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமான ஜீவ பலியா கர்த்தருக்கு நீங்க ஒப்பு கொடுக்கலாம் வந்துட்டு. இப்படி நீங்களும் நானும் ஆசாரியனா இருந்து நம்முடைய சரீரங்களையே ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க முடியும். இதுதான் புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 16 வரைக்கும் வாசிக்கலாம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமென். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நம்ம செலுத்தணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்ப கர்த்தரை நம்மளுடைய உதடுகளால வந்துட்டு நம்ம துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வந்துட்டு நம்முடைய நாவனால வந்துட்டு துதிக்கிறோம். இது வந்துட்டு கனி, இது ஸ்தோத்திர பலி என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அதே போல அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இந்த பலியில வந்துட்டு ஒரு விதமான பலி வந்துட்டு தான தர்மம்ன்றதை மறக்காதீங்க. நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்யறது, அந்நியரை உபசரிக்கிறது, குறிப்பா கிறிஸ்தவர்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஏழையா இருக்கிற கிறிஸ்தவர்களை விசாரிக்கிறது, தான தர்மம் செய்யறது, இதுவும் பலி என்று எழுதி இருக்கிறது. ஒரு ஆசாரியன் எப்படியும் பலி செலுத்த கடமைப்பட்டவனா இருக்கிறான். இப்ப நீங்களும் நானும் வந்துட்டு ஆசாரியனா இருக்கிறதுனால நீங்க வந்துட்டு செலுத்த வேண்டிய பலி, 1 நாவனால ஸ்தோத்திர பலியை நம்ம செலுத்தணும். 2வது நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியா பரிசுத்தமான பலியா கொடுக்கணும். 3வது காரியம் வந்துட்டு நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் என்று எழுதி இருக்கிறது.
அப்ப வெறும் பாட்டு பாடுறதுதான் வந்துட்டு ஆராதனை என்பது எவ்வளவு வந்துட்டு ஒரு புத்தியீனமான செயலா இருக்கிறது என்பதை நீங்களே நிதானித்து பாருங்கள். ஏன்னா புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று இருக்கிறார்கள். இந்த புத்தி இல்லாத கன்னிகளை போலதான் வெறுமனே பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 1.5 மணி நேரம் பாட்டு பாடியே வந்துட்டு நேரத்தை போக்குறது, இது கர்த்தருக்கு பிரியமான காரியம் கிடையாது. அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல உங்கள் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்றி போடு அப்படின்னு சொல்லி சொல்றார். உங்களுடைய பண்டிகைகளும் உங்களுடைய பாடல்களும் உங்களுக்கு துக்கிப்பாக மாறும், அது புலம்பலாக மாறும் என்று கர்த்தர் சொன்னபடி அது நடந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். சோ இந்த தான தர்மம் செய்யற காரியத்தை வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்துட்டு பார்த்திருக்கிறோம். ஏழைகளுக்கு உதவி செய்கிற காரியங்கள், தான தர்மம், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருக்கிறோம். இது பலியாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று எழுதி இருக்கிறது. அப்ப நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இயேசு கிறிஸ்துவும் வந்துட்டு காண்பித்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில வந்துட்டு என்னத்தங்க ஒப்பு கொடுத்தாரு? தம்முடைய சரீரத்தையே அவர் பரிசுத்தமான தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், இதை 3 நாளில் எழுப்புவேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நான் பலியை நீங்க எங்க செலுத்துவீங்க? ஆலயத்துலதான் செலுத்தணும் இல்லைங்களா? பலியை நீங்க ஆலயத்துலதான் செலுத்தணும். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தை இடிச்சு போட்டு இதை 3 நாளில் எழுப்புவேன்னு சொன்னப்ப அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப சரீரம் தான் ஆலயமாக இருக்கிறது. அப்படின்னா நீங்க பலி செலுத்தணும், அது ஆலயத்துல வந்துட்டு செலுத்தணும். அப்ப அந்த பலி வந்துட்டு என்னது? உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியா கொடுக்கணும். அந்த ஆலயம் வந்துட்டு உங்களுடைய சரீரம், உங்களுடைய இருதயம் தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. அப்படின்னா எல்லாவற்றையும் வந்துட்டு ஆவிக்குரிய ரீதியில கர்த்தர் மாத்திட்டார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 6:19 எழுதியிருக்குது. அதனாலதான் பவுல் சொல்றான், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனை போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்றான். சோ உங்களுடைய சரீரத்தை நீங்க பரிசுத்தமான ஜீவ பலியா கொடுக்கணும்னா முதலாவது பவுல் செஞ்சது போல சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்தார போல இல்லாம சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். இச்சையடக்கத்தோட நம்ம இருக்கணும். இச்சையடக்கம் இல்லாம நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொன்னாக்க இது கர்த்தருக்கு பிரியமான பலியாக இருக்காது, பிரியமான ஆராதனையாக இருக்கக்கூடாது. அப்ப சரீரத்தை வந்து கர்த்தருக்கு ஒடுக்கணும்னாக்க அதை இன்னும் நல்லா டீட்டெயில்டா புரிஞ்சுக்கலாம். ரோமர் 6:12 வாசிக்கலாம். ரோமன் 6:12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஆமென். உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஏன்னா உங்கள் சரீரங்களை நீங்க பரிசுத்தமான ஜீவ பலியா கொடுக்கணும். நீங்க உங்க சரீரத்தை பரிசுத்தமா வச்சிருக்கணும்னு சொன்னாக்க பாவம் சரீரத்துல இருக்கக்கூடாது. அப்ப கண் பார்வையில பாவம் இருக்கக்கூடாது, இருதய சிந்தனைகள்ல பாவம் இருக்கக்கூடாது, வாயின் வார்த்தைகள்ல பாவம் இருக்கக்கூடாது, மற்ற இந்த உடலின் கிரியைகள்ல வந்துட்டு பாவம் இருக்கக்கூடாது. உங்கள் சரீரத்துல பாவம் ஆளக்கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியா பரிசுத்த பலியா கொடுக்க முடியும். ரோமர் 6:19 வாசிக்கலாம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். 19 உங்கள் மாமிச பலவீனத்தின் மனுஷன் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுதும் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். ஆமென். நல்லா கவனிச்சுக்குங்க. பழைய வாழ்க்கையில நீங்களும் நானும் என்ன செஞ்சிருப்போம்? முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தோம். உண்மைதான். நம்முடைய வாய் தாறுமானதான் வந்துட்டு தாறுமாறா வந்துட்டு பேசும். நம்முடைய கண்ணுல வந்துட்டு பாவம் இருக்கும். நம்முடைய கண் பார்வையில வந்துட்டு நம்முடைய இருதய சிந்தனைகள்ல நம்முடைய உடல் உறுப்புகள்ல வந்துட்டு பாவம் வந்துட்டு நிச்சயமா இருக்கும். ஆனா இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். இப்போ உங்க இருதயம் கர்த்தர் சொன்னபடி தாங்க சிந்திக்கணும். தவறான சிந்தனை இருந்துச்சுன்னா அங்கேயே முடிஞ்சு போயிடுச்சு. உங்களோட இருதயத்துல வந்துட்டு பொய்யும் பொருட்டும் வந்துட்டு ஏமாத்து வேலைகளும் தவறான சிந்தனைகளும் இருந்துச்சுன்னு சொன்னாக்க அங்கவே கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை தொடங்குதுங்க. முதலாவது இருதய சிந்தனைகளை நல்லா கவனிச்சுக்குங்க. நான் இருதயத்துல இருந்துதான் எல்லா பொல்லாங்கும் புறப்பட்டு வரும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அதனால இருதய சிந்தனைகள் ரொம்ப வந்துட்டு கரெக்டா வந்துட்டு கர்த்தருடைய பார்வையில இருக்கணும். இருதயத்துல ஏதாவது கீழ்ப்படியாம என்ன வந்துச்சுனாக்க
அவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படின்னா இப்பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். அப்போ உங்களுடைய கண்ணா இருக்கட்டும், உங்களுடைய நாவுகளா இருக்கட்டும், உங்களுடைய உதடுகள், இருதயம், உடலின் அவயங்கள் எல்லாமே வந்துட்டு நீதிக்கு அடிமையாக, இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கணும். அப்படி இல்லைனாக்க உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமான ஜீவ வழியை உங்களால ஒப்புக் கொடுக்க முடியாது. நீங்க ஆராதனையே செய்யலைன்னு சொல்லி அர்த்தம். அப்படி செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டாலும் அது புத்தி இல்லாத ஆராதனையா இருக்கணும். அப்ப புத்தி உள்ள ஆராதனைன்றது 24/7. நல்லா தெரிஞ்சுங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பண்றது புத்தி உள்ள ஆராதனை கிடையாது. இது ஒவ்வொரு நாளும் 24/7 உங்களை நீங்களே வந்துட்டு கர்த்தருடைய வசனங்களை கொண்டு பரிசுத்தமாக்கி கொண்டு உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை வந்துட்டு கர்த்தருக்கு கம்ப்ளீட்டா சப்மிட் பண்ணி கீழ்ப்படிவது, இதுதான் புத்தி உள்ள ஆராதனை என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆமென். ஆமென். ஜெராட் பிரதர், கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ்? நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். சோ நம்மளுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் வந்துட்டு தேவனுக்கு நம்ம நீதிக்குரிய ஆயுதங்களாக வந்துட்டு தேவனுக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும். இதுக்கு பேரு தாங்க புத்தி உள்ள ஆராதனை என்று எழுதி இருக்கிறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இப்ப இங்க இருதயமும் தப்பு பண்ணுது, கண்ணும் தப்பு பண்ணுது. சோ 2 அவயங்கள் அட்லீஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்குது. இப்ப இருதயத்திலையும் வந்துட்டு பொல்லாத சிந்தனைகள் இருக்குது. கண்ணும் வந்துட்டு அது நீதியின் அவயமா இராமல் அநீதியின் அவயமா இருந்து ஒரு ஸ்திரீயை இச்சையோட வந்துட்டு பாக்குது. ஆனா கர்த்தர் வந்துட்டு என்ன சொல்றாரு? உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுகிறதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். அப்ப கண்ணை பிடுங்கி போட்டுக்கோ, இதுதான் சுலபம்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். நரகத்துக்கு போறதை காட்டிலும் கண்ணை பிடுங்கி எரிஞ்சிருன்றார். அப்ப டிவி பாக்குறது உங்களுக்கு இடரலா இருக்குதா? டிவி பாக்குறது உங்களுக்கு இடரலா இருந்தா டிவியை உடைச்சிருங்க, இல்ல வெளியில தூக்கி போட்டுருங்க, இல்ல யார்கிட்டயாவது கொடுத்துருங்க. இல்ல செல்போன் உங்களுக்கு இடரலா இருக்குதா? பட்டன் போனுக்கு மாத்திக்குங்க. உங்களுடைய செல்போன்ல யூடியூப் பார்க்காம உங்களால இருக்க முடியலையா? உங்களால அந்த யூடியூபை மேற்கொள்ள முடியலையா? ரொம்ப சிம்பிள். போன் எடுத்து எங்கிட்டாவது பீரோல பூட்டி வச்சுட்டு ஒரு பட்டன் போனை மாத்திக்குங்க. இதுல தப்பே கிடையாது. இதுல அவமானப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம குடும்பத்தார் முன்னாடி, சகோதர சகோதரிகள் முன்னாடி இது சொல்ல போனா ஒரு நற்காரியமா இருக்கும். நீங்க இப்படி செய்கிறது சபையில நல்ல ஒரு சாட்சியா இருக்கும். அநேகர் உங்களை பார்க்கும் பொழுது என்னங்க பட்டன் போன் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம உண்மையவே சொல்லிடலாம். இல்லப்பா, நான் பாவத்தை மேற்கொள்ளணும், எனக்கு தேவையில்லாம இந்த யூடியூப் காரியங்களை வந்துட்டு நான் மேற்கொள்றதுக்கு இதுதான் எனக்கு பெட்டரா இருக்குது அப்படின்னு சொல்லி இது ஒரு நற்சாட்சியாகவே வந்துட்டு அமையும். அப்படின்னா உங்களுடைய அவயங்கள் எப்படி இருக்கணுமா? நீதியின் ஆயுதங்களாக வந்துட்டு இருக்கணும். பாவத்திற்கு அடிமைகளா அவயங்கள் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா நீங்க என்ன ஆராதனை பண்ணாலும் அது புத்தி இல்லாத ஆராதனையா இருக்குங்க. அப்ப 6 நாள் கீழ்ப்படியாம ஒரே ஒரு நாள் மட்டும் 10 பாட்டு 20 பாட்டு பாடுறது இது புத்தி இல்லாத ஆராதனையாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்க நல்லா 6 நாள் கீழ்ப்படிஞ்சுட்டு 7ஆவது நாள் வந்து சபை கூடும் பொழுது ஒரே ஒரு பாட்டை நீங்க பாடினீங்கன்னா கூட அது புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கும். ஆராதனை என்பது வெறும் ஞாயிற்றுக்கிழமை கூடுகையில மட்டும் ஆராதனை கிடையாது. உங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் வந்துட்டு 24/7 நீங்க 24 மணி நேரமும் கர்த்தருக்கு நீங்க உண்மையா கீழ்ப்படிவது, உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களை வந்துட்டு பரிசுத்தமான ஜீவ பலியா கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பது, இதுதான் புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கிறது. சரீரத்தை பரிசுத்தமா பாத்துக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு இல்லைங்களா? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்ப பரிசுத்தமான ஜீவ பலியா நம்முடைய சரீரம் இருக்கணும் இல்லைங்களா? அப்படின்னா உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமே குற்றமற்றதா வந்துட்டு பரிசுத்தமா கர்த்தருடைய வருகையின் போது காக்கப்படணும். அப்ப உங்களுடைய ஆவி, ஆத்மா பிளஸ் சரீரம், ஏன்னா உங்க சரீரத்துக்குள்ளதாங்க ஆவி இருக்குது. அப்ப ஆவி வந்துட்டு சரீரத்தை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னு சொன்னாக்க ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்ததா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது.
அப்ப ஆவி வந்துட்டு சரீரத்துக்குள்ளதான் வந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப உடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இது எல்லாமே வந்துட்டு குற்றமற்றதா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளதா வந்துட்டு இருக்கணும். அப்படி இருந்தா உங்களுடைய ஆராதனை புத்தி உள்ள ஆராதனையா இருக்கணும். ஏன்னா பழைய மனுஷனுடைய என்ன வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், பழைய மனுஷனுக்குரிய குணாதிசயத்துல என்ன வாழ்றோம்னு சொன்னா நீங்க என்ன ஆராதனை பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்ப பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு புதிய மனுஷனை நம்ம தரித்துக் கொள்ளணும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை வசனங்களை கொண்டு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். அப்ப பரிசுத்தத்துக்கு எதெல்லாம் இடைஞ்சலா இருக்குதோ தூக்கி போட்டுருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாமே. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. ஆமென். பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனம் இருக்கக்கூடாது, மற்ற எந்தவித அசுத்தமும் இருக்கக்கூடாது, பொருளாசை இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாம இருந்தாதான் உங்களுடைய சரீரத்துல நீங்க பரிசுத்தமா இருக்க முடியும். பொருளாசை இருந்தா கூட அது அசுத்தம், அது விக்கிரக ஆராதனை என்றுதான் கர்த்தர் எழுதி இருக்கிறார். நீங்கள் பரிசுத்தவான்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்றெல்லாம் வசனம் எழுதி இருக்குது. சோ உங்களில் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு பரிசுத்தத்திற்கே கர்த்தர் உங்களை வந்துட்டு அழைத்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. அப்ப நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னா இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். அப்ப நீங்க பரிசுத்தமானதை நடப்பிக்கணும்னு சொன்னா உங்களுடைய அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இனிமேட்டு என்னுடைய கண் வந்துட்டு உமக்குதான் ஆண்டவரே சொந்தமானது, இந்த கண்ணை வச்சு நான் தப்பானதை பார்க்க மாட்டேன். சினிமாவோ, நாடகமோ, ஸ்போர்ட்ஸோ, இல்ல மற்ற கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை என்னுடைய கண்ணின் மூலமா நான் பார்க்க மாட்டேன். நான் வந்துட்டு தவறான பார்வையோட நான் இருக்க மாட்டேன், தவறான சிந்தனைகளோட இருக்க மாட்டேன். என்னோட இருதயத்தை நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என்னோட இருதய சிந்தனைகள் நான் வசனத்தின்படிதான் இனிமேட்டு இருக்கும். இல்லை எனக்கு நான் அதை மாத்திக்கிறேன். என்னுடைய தவறுகளை நான் மாத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். இந்த தவறுகளை எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. என்னுடைய நாவு வந்துட்டு சரியான காரியத்தை தான் பேசும். என்னுடைய அவயங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய ஒவ்வொரு அவயங்களின் மூலமா நான் கர்த்தரை மட்டும்தான் நான் மகிமைப்படுத்துவேன். என்னுடைய வசனங்களின்படிதான் நடப்பேன். நான் பரிசுத்தமா நடக்கணும் நான் முடிவு எடுத்துட்டேன் ஆண்டவரே, நீங்க எனக்கு துணையா இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னாக்க இது பயபக்தியோடு கூடிய ஆவிக்குரிய ஆராதனையாக இருக்கும். இது பயபக்தியோடு கூடிய தேவனுக்கு பிரியமான ஆராதனையா இருக்கும்னு சொல்லி கர்த்தர் தெளிவாவே நமக்கு எழுதி இருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். Hebrews 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆமென். நம்ம எப்படி ஆராதனை செய்யணும்? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யணும்னு சொல்லி எழுதியிருக்கு. அதான் பயம், பக்தி என்னது? பயபக்தி. இந்த பயபக்தியோடு கூடிய தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். இதைத்தான் ரோமர் 12:1 வாசிச்சு வந்துட்டு உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். இன்னொரு வசனத்திலே வாசிச்சோம், ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற பிள்ளைகளா நம்ம வந்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி நமக்கு பேதுருலையும் வாசிச்சோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற ஆசாரியர்களா இருக்கிறோம். அந்த ஆவிக்கேற்ற பலி வந்துட்டு நம்முடைய பரிசுத்தமான சரீரமாக இருக்கணும். அதை செலுத்துகிற ஆசாரியர்களாக நம்ம இருக்கிறோம். நம்முடைய இருதயம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஏன்னா கூடிய சீக்கிரத்துல கர்த்தருடைய வருகை இருக்குது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கூடிய சீக்கிரத்துல கர்த்தருடைய வருகை இருக்குது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அவருடைய வருகைக்கு முன்னாடி வந்துட்டு பலவிதமான அழிவுகளை குறித்து நம்ம வந்துட்டு ஏற்கனவே நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். 3ஆம் உலகப் போர் வருகிறது. எல்லா நாடுகளிலும் வந்துட்டு அழிவுகள் இருக்க போகிறது. ஐரோப்பாவில பெரிய அழிவு இருக்கும், அமெரிக்காவில பெரிய அழிவு இருக்கும். இப்படின்ற காரியத்தெல்லாம் நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதே போல வந்துட்டு மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ல வந்துட்டு இஸ்லாமிய நாடுகள்ல பலவிதமான அழிவுகள் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வாசிச்சிருக்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை தெளிவா வாசிச்சுக்க. நெருப்புனாலதான் இந்த அழிவு இருக்குன்னு சொல்லி பல இடங்கள்ல எழுதியிருக்குது. குறிப்பா புதிய ஏற்பாட்டுல 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்குது. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்ப எல்லாமே அழிய போகுது. அப்ப எந்த அளவுக்கு பரிசுத்தமா நீங்களும் நானும் இருக்கணும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. எப்படி பரிசுத்தமா இருக்கணும்? ஏன்னா உங்களுடைய சரீரங்களை நீங்க பரிசுத்தமான பலியா ஒப்பு கொடுக்கணும். அப்ப பரிசுத்தம் இல்லாமல் நம்ம கர்த்தரை தரிசிக்க முடியாது 2ஆம் வருகையில. அப்ப எப்படிப்பட்ட பரிசுத்தமா இருக்கணும்? உங்களை அழைத்த ஒரு பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தரா இருங்கள். அப்போ உங்களுடைய ஒவ்வொரு நடக்கையிலும் நீங்க பரிசுத்தமா இருக்கணும். கண் பார்வை பரிசுத்தமா இருக்கணும். உங்களுடைய இருதய சிந்தனை பரிசுத்தமா இருக்கணும்.
உங்களுடைய நாவின் வார்த்தைகள் பரிசுத்தமா இருக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு அவயத்தின் செயலும் பரிசுத்தமா இருக்கணும். அதனாலதான் உங்களுடைய அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்புக் கொடுங்கள் என்று ரோமர் 6ஆம் அதிகாரத்துல படிச்சோம். அப்போ ஒவ்வொரு அவயமும் பரிசுத்தமா இருந்தா உங்களுடைய சரீரம் முழுவதும் பரிசுத்தமா இருக்கும். சரீரம் முழுவதும் பரிசுத்தமா இருந்தா நீங்க முற்றிலுமா உங்களையே தாழ்த்தி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று எழுதி இருக்கிறது. பரிசுத்தமா இருக்கணும்னாக்க நமக்கு தெய்வ பயம் வேணும், தேவ அன்பு வேணும். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று எழுதி இருக்கிறது. இப்ப தேவ பயம் இருந்துச்சுன்னு சொன்னாக்க பரிசுத்தமா இருக்க முடியும், பூரண பரிசுத்தமா இருக்க முடியும். இது வசனத்தினால மட்டும்தான் முடியும். யோவான் 17:17 நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான். உடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உடைய வசனமே சத்தியம். கர்த்தருடைய வசனத்தின் மூலமா தான் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். வசனங்களை வாசிக்கிறீங்க, பொய் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது, ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்க கூடாது, பொருளாசையோட இருக்கக்கூடாது, ஒருத்தர் மேல கோபத்துல எரிச்சலோட கசப்போட இருக்கக்கூடாது. இப்படி பலவிதமான பாவங்களை பத்தி புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. பழைய ஏற்பாட்டை நம்ம வாசிக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப அந்த பாவங்களை நம்ம விட்டு ஓய்ந்துட்டு இந்த உலகத்தார போல இல்லாம, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தத்தை அறிந்த பிள்ளைகளா உங்கள் மனம் புதியதாகிறதுனாலே நீங்க புது சிருஷ்டியா மாறும் பொழுது நீங்க புத்தி உள்ள ஆராதனை செய்றீங்க. பழைய மனுஷன் அசுத்தமான மனுஷன், புது சிருஷ்டியா இருக்கிற மனுஷன் இவன் பரிசுத்தமான மனுஷன். அப்ப பரிசுத்தமுள்ள பிள்ளைகளா இருக்கணும். பரிசுத்தமுள்ள பிள்ளைகளா இருந்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு 24/7 தாழ்த்தி அவருடைய வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். இதுதான் புத்தி உள்ள ஆராதனையா இருக்கிறது. இனிமேட்டு கட்டிட சபைக்காரர்கள், புத்தி இல்லாத ஆராதனை செய்கிறவர்கள் புத்தி இல்லாத சபையில இருக்கிறவர்கள் யாராவது ஒருத்தர் நீங்க என்னப்பா ஆராதனை செய்யறது இல்ல, நீங்க என்னப்பா எங்களை போல 10-20 பாட்டு பாடுறது இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க தெளிவாவே சொல்லிக் கொடுங்க. புத்தி உள்ள ஆராதனை என்பது சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறது. இதுதான் புத்தி உள்ள ஆராதனை என்று எழுதி இருக்கிறது. நம்ம ஆவிக்கேற்ற ஆராதனை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஸ்தோத்திர பலி நம்முடைய நாவல இருக்கணும். நம்முடைய அவயவங்கள்ல பரிசுத்தம் நீதி இருக்கணும். அதை செலுத்துகிற ஆசாரியர்களாக நம்ம இருக்கிறோம். நன்மை செய்கிறது, தான தர்மம் செய்கிறது, இது எல்லாம் பலி என்று எழுதி இருக்கிறது. சோ நாவில கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கணும். அவயவங்கள்ல பரிசுத்தம் இருக்கணும். இருதயத்துல கர்த்தரை பரிசுத்தம் செய்கிற பிள்ளைகளா இருந்து நம்ம பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்யணும்னு சொல்லி பிலிப்பியர் 3:3 எழுதி இருக்குது. இப்படி கர்த்தரை ஆவிக்குரிய ரீதியில ஆராதனை செய்கிற பிள்ளைகளா, ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்கிற பிள்ளைகளா நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கணும்னு சொல்லி நம்ம அவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். நாம புத்தி உள்ள கனிகளா இருக்கிறதுனால புத்தி இல்லாதவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு கடமை இருக்கிறது. சோ அதனால நம்ம இதை குறிச்சு இது வரைக்கும் ஒரு சிலர்கிட்ட கேள்விகள் வந்திருக்குது. நம்ம தெளிவான பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டவர்களா இருப்போம். நாமளும் இதை விசுவாசிக்கிற பிள்ளைகளா, மற்றவர்களுக்கும் சாட்சியா வாழ்கிற பிள்ளைகளா, மற்றவர்களுக்கு இதை குறித்து போதிக்கிற பிள்ளைகளா, நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது அவருக்கு முன்பாக புத்தி உள்ள ஆராதனை செய்கிற பிள்ளைகளா நம்ம ஒவ்வொருத்தரும் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதி உள்ள பிள்ளைகளா மாற முடியும். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஒரு ஜெபத்தோட இன்னைக்கான பைபிள் ஸ்டடியை நம்ம நிறைவு செய்யலாம். இன்னைக்கு கேட்ட வசனங்களின் அடிப்படையில நம்மிலே ஒருவர் யாராவது ஒருத்தர் ஒரு ஜெபம் செய்யலாம். ஒரு ஜெபத்தோட நிறைவு செய்யலாம். பிரதர் சிஸ்டர்ஸ் யாராவது ஒருத்தர் ப்ரே பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த இரவு வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த 1 மணி நேர செய்தியிலும் கூட கர்த்தர் உங்களுடைய தாசன் மூலியமாக ஜீவனுள்ள வார்த்தையை எங்களோடு பேசின தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த 1 மணி நேர செய்தியிலும் கூட நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை கேட்டு எப்படி நடக்க வேண்டும், ஆண்டவரே, ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் குற்றமற்றதா இருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, அந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க ஆண்டவரே, இந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுத்ததுக்காக சொன்னதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்தை அறிந்தீர்களானால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையின் பிறகு நாங்கள் ஒவ்வொருவரையும்
நடக்கணும் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதத்தின் மூலியமா உடைய தாசன் மூலியமா ஆண்டவரே நாங்கள் கேட்டோம். அந்த நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறது போல நாங்கள் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவரே நீங்கள் வரும்பொழுது நாங்கள் குற்றமற்றவர்களா இருப்பதற்கு எங்களை ஒவ்வொருவரையும் தகுதியாக்குங்க ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் வார்த்தையை கேட்டு விட்டு விடாதபடியா அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சிறு பிள்ளைகள் அனைவரும் இந்த வார்த்தையை சரியாய் கை கொண்டு நடக்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக கெஞ்சி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்ற வார்த்தையை நிறைவேற்றி தாருங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, எங்களுக்கு அநேக வார்த்தைகள் கர்த்தர் அனுதினமும் இந்த 1 மணி நேர ஜெபத்திலே நாங்கள் இந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரும் நடக்க கர்த்தர் எங்களுக்கு தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்டு ஆண்டவரே, உம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நாங்கள் குற்றமற்றவர்களா இருந்த ஆண்டவரே, நாங்கள் இந்த வசனத்தின் பிரகாரம் கேட்டு அந்த வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவரும் நடக்க எங்களை தகுதிப்படுத்தும்படியாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise Praise God, Lord, brother. sisters. Thank you, Jesus. Praise Lord, brothers and sisters. Praise the brother. Praise the Lord. Brothers, sisters, யாருக்காவது prayer request இருக்குங்களா? Praise God, sister. Thank you, brother. Brothers, Praise the sisters, Lord. யாருக்காவது prayer request இருக்குங்களா? அல்லது Praise யாராவது God, சாட்சிகளை பகிர்ந்துக்கிறீங்களா? பிரைஸ்லாம் பிரதர், நான் ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லலாம். சொல்லுங்க சிஸ்டர். அங்க நாங்க கடை வச்சிருக்கோங்க பிரதர். அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அவங்க வந்து நம்ம கொஞ்சம் தயாராபுரம் இருக்கிறாங்க. அவருக்கு காலெல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்ததுமே அந்த அம்மா எப்படியோ அவங்க குழந்தை யாருக்கு சிஸ்டர் கால் எடுத்துட்டாங்க? ஒரு பக்கத்துல ஒருத்தவங்க அம்மாவுக்கு ஒரு அம்மாவோட வீட்டுக்காரர் இருக்கு, காலை எடுத்துட்டாங்கன்றத. காலை செவ்வாய்க்கிழமையே எடுத்துட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல. எடுத்து கொஞ்சம் சதை வளரணும் அப்படின்னு சொல்லி, அவருக்கு வயசு 68ஆமா. அவங்க நேத்தைக்கு 2-3 நாளா எங்களுக்கு பிரேயர் பண்ணுங்கப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி அந்த காலை எடுத்த பிரதரோட தம்பி பாஸ்டராமா. அவர் மூலியமா தான் இங்க பக்கத்துல பல்லடத்துல ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அந்த விசேஷம் அந்த புக்கெல்லாம் காமிச்சு படிக்க சொல்லியிருக்கேன் பிரதர். அவங்க ஜெபிக்க சொன்னாங்க. அதுக்காக ஒரு ஜெபம் பண்ணிக்கலாம். ஓகே சிஸ்டர், நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். பட் குறிப்பா அவங்க மனமாற்றம் அடையணும் இல்லைங்களா? அவங்களுடைய மனமாற்றத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா இப்ப அவங்க மனமாற்றம் அடையாம மனம் திரும்பாம பாவங்கள் அறிக்கை பண்ணாம விடுதலைன்றது கிடைக்காது. அவங்களுடைய மனமாற்றத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவங்களுடைய உடல் சுகத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே ஆண்டவரே, உங்களோட பாத்தந்தையை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்தி வணங்கி ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சகோதரி ஆண்டவரே, அவங்க சொன்ன அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாரோ ஒரு சகோதரனுக்கு ஆண்டவரே அவங்களுக்கு காலை எடுத்துட்டாங்க. அதன் மூலமா வலிகளும் வேதனைகளும் இருக்குதுப்பா. ஆண்டவரே, நீர் அதை சுகப்படுத்த வேண்டுமாறும் கெஞ்சி வென்றாடுகிறோம். நீர் எப்பொழுதும் நீதிபரரா இருக்கிறாரு ஆண்டவரே, இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எப்பொழுதும் நல்லவரா இருக்கிறீர். அவருக்கு ஆண்டவரை கால் எடுத்த பொழுதும் அவர் இவ்வளவு வேதனையில இருக்கும் பொழுதும் நீர் அந்த காரியத்தை நீதியா அனுமதிச்சிருக்கிறீங்கன்றத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அவர் ஏதாகிலும் ஆண்டவர் மக்கள் விரோதமாக ஆண்டவரை தவறு செஞ்சிருப்பார்ப்பா. நீர் நீதி உள்ள தேவனா இருந்து அந்த நீதியை சரி கட்டிக்கிட்டு இருக்கிறீங்கப்பா. ஆனாலும் உங்களுடைய இரக்கங்கள் பெரிது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தினுடைய பாவங்களை தயவாய் மன்னிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய மீறுதல்கள், அவர்களுடைய அக்கிரமங்கள், அவர்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னிங்க. பார்த்து உங்களுடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக கர்த்தருக்கு நல்ல பாவ அறிக்கை செய்யறதுக்கு நீங்க அவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். என் கர்த்தர் எனக்காக பூமிக்கு இறங்கி அவர் சிலுவையிலே எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார். என்னுடைய பாவத்திற்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில உயிர் தெழுந்தார் என்கிற இந்த அடிப்படை வேத சத்தியத்தை உணர்ந்தவர்களா, எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்கிற பிள்ளைகளா உங்கள்ட்ட நல்லா மனம் திரும்புறதுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. மனம் திரும்புதல் மூலமா ஆண்டவரை விடுதலை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அவர்கள் முழு விடுதலை அடையணும்னு சொல்லி அந்த வேதனைப்படுகிற அந்த குடும்பத்துல எல்லா வலிகள் வேதனைகள் இருந்து முழு விடுதலை அடையணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே.
நீங்க அவங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. எங்களுடைய சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு வந்துட்டு ஆண்டவரே அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகும் பொழுது, அவர்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு போகும் பொழுது நீர் அவர்களுக்குள்ள இருந்து நீங்க பேசுங்கப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி ஆவியானவரே நீர் சகோதர சகோதரிகளுக்குள்ளார இருந்து நீர் பேச வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஜீவ வார்த்தைகள் அவர்களுடைய இருதயத்திலிருந்தும் நாவிலிருந்தும் புறப்பட்டு வரணும்னு சொல்லி சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா? அல்லது யாராவது சாட்சிகளை பகிர்ந்துக்கிறீங்களா? ஓகே, இதுக்கு மேல பிரேயர் ரிக்வெஸ்ட் எதுவும் இல்லைன்னா இதோட நம்ம இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவே செஞ்சுக்கலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். Thank you, brother. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, brothers and sisters. Thank you, Jesus. Praise Lord, brother. Praise Lord, brother. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். Praise Lord, brother. பிரைஸ் லார்ட். Praise Lord, brother. பிரைஸ் தி லார்ட்.